தமிழ்நாட்டுல நீட் நுழையிறதுக்கு திமுக அரசு தான் காரணம்னு பச்சையா பொய் சொல்லிட்டு இருந்த பச்சை துரோகி பழனிசாமி அவர்கள் இப்போ ஸ்டாலின் பொய் வாக்குறுதிகள் கொடுக்கிறாருன்னு புதுசா ஒரு ரூட் எடுத்திருக்காரு. எடப்பாடி சார், நீட்டுக்கு நீங்க என்ன கிளிப்பு கிழிச்சிங்கன்னு இந்த வீடியோல ரொம்ப ஷார்ட்டா பாத்துடலாமா? 2010 டிசம்பர் 27 தகுதி தேர்வு அடிப்படையில் தான் இனிமேட்டு மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு இந்திய மருத்துவ கழகம் ஒரு அறிவிப்பணையை வெளியிட்டுச்சு. 2011 ஜனவரி 4 அன்னைக்கு ஒன்றியத்துல ஆட்சியில இருந்த யூபிஏ அரசாங்கத்துடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த அறிவிப்பணையை நிராகரிச்சது. 2011 ஜனவரி 6 இந்திய மருத்துவ கழகத்தின் அறிவிப்பணையை எதிர்த்து திமுக வழக்கறிஞர் பி வில்சன் அவர்கள் வழக்கு தொடுத்தார். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த அறிவிப்பணைக்கு இடைக்கால தடையும் விதித்தது. 2011 ஜூலை 25 சென்னை உயர்நீதிமன்றம் நீட்டுக்கு விதிச்ச தடையை உச்சநீதிமன்றமும் உறுதி செஞ்சது. 2013 ஜூலை 18 நீட் தேர்வு அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு உச்சநீதிமன்றம் கொட்டு வச்சது. உடனே சங்கல்ப் அப்படின்ற என்ஜிஓ அமைப்பு மறுபரிசீலனைக்கு போச்சு. 2016 ஏப்ரல் 11 நீட் அமல்படுத்தியது உச்சநீதிமன்றம் தானேன்னு சால்ஜாப்பு சொல்லிட்டு இருக்கு பாஜக அரசு. ஆனா அரசே நீட் தேர்வு நடத்த தயாரா இருக்கும் போது வேற என்ன தடை வரும்னு உச்சநீதிமன்றத்துல அதே பாஜக அரசு சொன்னதுனாலதான் நீட் தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளிச்சது. 2016 ஜூலை 19 ஒன்றிய பாஜக அரசு கட்டாய நீட் தேர்வு மசோதா கொண்டு வந்தப்ப அதை எதிர்த்து வாக்களிக்காம மக்களவை மாநிலங்களவை அப்படின்னு ரெண்டுத்துல இருந்தும் அதிமுக எம்பிக்கள் வந்து வெளிநடப்பு செஞ்சாங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் மேல அவ்வளவு அக்கறை அவங்களுக்கு. 2016 நவம்பர் 15 அதிமுக ஆட்சி. அம்மா ஆக்டிவா இல்ல, ஆக்டிங் சிஎம் ஓபிஎஸ் தான் இருந்தாரு. அப்ப தமிழ்நாட்டுல நீட் தேர்வு நடத்த ஒப்புதல் அளிச்சது யாரு அப்படின்னா அந்த டைம்ல கல்வித்துறை அமைச்சரா இருந்த மாஃபா பாண்டியராஜன் அவர்கள். கையெழுத்து போட்ட கையோட நீட் தேர்வு நாங்க வந்து எதிர்க்கிறோம், ஆனா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நீட் தேர்வு வரதான் செய்யும் அப்படின்னு முன்னுக்கு பின் முரணா பேசி மாணவர்களை குழப்பினாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பா நீட் இருக்க போகுதுன்றது நிஜம். 2017 பிப்ரவரி அனைத்து கட்சி ஒப்புதலோட தமிழ்நாடு சட்டமன்றத்துல நீட் விலக்கு மசோதா நிறைவேறியது. 2017 ஜூன் மாசம் நீட் விலக்கு மசோதா ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு, அவங்க நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு அன்னைக்கு அமைச்சரா இருந்த சி விஜயபாஸ்கர் அவர்கள் சொன்னாரு. 2017 ஜூலை 26 அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சரா இருந்த மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் நாளைக்கு நீட் தேர்வு தொடர்பா நல்ல முடிவு வரும்னு பேட்டி கொடுத்தாரு. மாணவர்களும் ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்த நாள் எந்த அறிவிப்புமே வரல. 2017 ஜூலை 28 எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க வந்து தொடர்ந்து வந்து பிரதமர் கிட்ட வலியுறுத்துவோம் அப்படின்னு பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. பாரத பிரதமரிடத்துல தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழக அரசு வலியுறுத்தி 2017 ஆகஸ்ட் மாசம் நீட் விலக்கு மசோதா பத்தி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டப்ப தீர்மானத்தை தான் நாங்க நிறைவேற்ற முடியும், வேற என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னு ரொம்பவே அலட்சியமா பதில் சொன்னாரு அதிமுக எம்பியான தம்பிதுரை அவர்கள். 2017 ஆகஸ்ட் 13 தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷம் நீட் விலக்கு தர்றதுக்கு ஒன்றிய அரசு தயாரா இருக்குன்னு அறிவிச்சாங்க ஒன்றிய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள். 2017 ஆகஸ்ட் 22 இரண்டாவது ஒரு வருட நீட் விலக்கை ரத்து செய்ய கோரி சிபிஎஸ்இ பள்ளிகள் சார்பில் போட்ட வழக்கு